தந்தை பெரியார் பிறந்த அதே நாளில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. பெரியாரிடமிருந்து பிரிந்து சென்ற பேரறிஞர் அண்ணா 1949 செப்டம்பர் 17 வடசென்னையின் ராபின்சன் பூங்காவில் திமுகவை தொடங்கினார். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு பேரியக்கமாக வளர்ந்து நிற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆன நிலையில் சென்னையில் பவள விழா கொண்டாடப்பட்டது. தந்தை பெரியாரின் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், இவற்றுடன் திமுக தொடங்கப்பட்ட நாள் என மூன்றையும் சேர்த்து முப்பெரும் விழா என சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவின் முக்கிய அங்கமாக விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இயற்கை விவசாயத்தில் சிறந்து விளங்கிய பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது, அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கு அண்ணா விருது, திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது, கவிஞர் தமிழ்தாசனுக்கு பாவேந்தர் விருது, VP ராஜனுக்கு பேராசிரியர் விருது, SS பழனிமாணிக்கத்திற்கு MK ஸ்டாலின் விருது போன்றவை வழங்கப்பட்டன. மேலும் கட்சியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்பு, ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூராட்சி ஆகியவற்றில் சிறப்பாக செயலாற்றுவோர் 16 பேருக்கு பணமுடிப்பு வழங்கப்பட்டது. பிரம்மாண்டமான நாற்காலிகள் 2 போடப்பட்டிருந்தன. இந்த நாற்காலியில் யார் அமர்வார்கள் என தொண்டர்கள் முதல் பொதுமக்கள் வரை பலரும் கேள்வி எழுப்பினர். ஆனால் மாலை 6 மணிக்கு விழா தொடங்கிய போது இதன் முதற்கட்டமாக மறைந்த கலைஞர் கருணாநிதியின் செயற்கை நுண்ணறிவு எனும் AI தோற்றம் அனைவரையும் கவர்ந்தது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என கலைஞர் பேசத் தொடங்கியதும் அரங்கமே அதிர்ந்தது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி MK ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புத்தான். 55 ஆண்டுகளாக அயராது உழைத்து இந்தியாவிலேயே சிறப்பான முதல்வராக ஆட்சியை வழிநடத்துவதாக கருணாநிதி பேசுவது போல அமைக்கப்பட்டது. பெரியார் அண்ணாவின் புகழ் ஓங்குக திராவிட மாடல் அரசு என கூறி உரை நிறைவடைந்தது. கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர், திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார். கடந்த 2018 மே 3 மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில்தான் கலைஞர் கருணாநிதி கடைசியாக மக்களிடையே உரையாற்றினார். அதன் பிறகு 2019 ஆகஸ்ட் 7 கலைஞர் கருணாநிதி காலமானார். இந்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு விழாவில் ஒலித்திருக்கும் கலைஞர் கருணாநிதியின் கம்பீர குரலை கேட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன், MP கனிமொழி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்லாமல் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், ஏன் தமிழக மக்களே மெய்சிலிர்த்து போயினர்.